ஹாய் கைஸ், வணக்கம். ஸோ குட் ஈவினிங். ஸோ எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய வணக்கம். ஸோ அனைவருக்கும் இனிய கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களும் கூட. கரெக்டா? ஸோ ஆக்சுவலாக நம்ம எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சு 4 நாள் ஆயிடுச்சு. மண்டே டியூஸ்டே 3 நாள் முடிஞ்சு இன்றைக்கி 4வது நாள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக? பட் இருந்தாலும் அந்த பழைய எஸ்ஐ எக்ஸாம்லேருந்து, அதாவது 2025 எஸ்ஐ எக்ஸாம்லேருந்து நிறையா பேரால் வெளியில் வர முடியலை. என்ன ரீசன் அப்படின்னு கேட்டால், நம்ம எதிர்பார்த்துட்டு போனது ஒரு விஷயம், பட் அங்கே நடந்தது ஒரு விஷயமா இருந்துச்சு. கரெக்டாக? ஸோ நிறையா பேருக்கு அதுலேருந்து வெளியில் வர்றது பெரிய கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா நம்ம ஒன்று எதிர்பார்த்து போனோம், பட் அங்கே வந்து நம்ம எதிர்பார்க்காத நிறையா கேள்விகள் அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கட் ஆஃப் பேஸ் பண்ணி நிறையா பிரச்சனைகள் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் அந்த சோசியல் மீடியாவில் சர்க்குலர் ஆகிக்கிட்டே இருக்குதா நீங்கள் வந்து நம்மளால் பார்க்க முடியும். கரெக்டுங்களா? ஸோ எஸ், ஸோ இப்போ வந்து எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு அதோட ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி உங்களுக்கு அடுத்து என்னென்ன சான்சஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இந்த செஷனில் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி அதுக்கான கட் ஆஃப் டீட்டெயில் வந்து நான் 115 அப்படி நான் சொல்லியிருந்தேன், பட் அதை விட குறையதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? நான் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு வீடியோவில் வந்து 115 ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் டைம் வந்து நான் சொன்னது 2022 கட் ஆஃப் அப்படின்னு நான் சொன்னேன், வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. பட் அதுக்கப்புறம் 2வது வீடியோவில் 115ன்னு சொன்னேன். பட் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட கம்மியாக 112 அந்த ரேஞ்சில் தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஸோ என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ அதை வந்து நம்ம தனியாக ஒரு செஷனில் பண்ணிடுறேன். என்னென்னா நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஓகே, ஸோ நான் வந்து 115 சொன்னேன், பட் அதை வந்து நிறையா பேர் நிறையா இடத்துல கம்பேர் பண்ணும்போது ஸோ எல்லாருமே வந்து ஓவராலாக வந்து ஆவரேஜாக தான் சொல்லிக்கிட்டு இருந்ததுனால, அதே மாதிரி நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸோட ஃபீட்பேக்கும் வச்சு பார்க்கும்போது 112 110 அந்த ரேஞ்சே வந்து நல்ல அட்டம்ப்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு அடுத்து தனியான ஒரு வீடியோவில் அதை பற்றி நம்ம பேசலாம். கரெக்டாக? சரி, ஓகே கைஸ். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு நம்ம இதை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட் மட்டும் நான் சொல்லிவிட்டு நெக்ஸ்ட் உள்ளே போயிடலாம். இந்த கிறிஸ்மஸ் தினத்தை முன்னிட்டு நம்ம அடால ஸோ ஆஃபர் அப்படிங்கிறது நம்ம இதில் எப்போதுமே இருக்கும் மேக்ஸிமம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இங்கே கிறிஸ்மஸ் அப்படிங்கிறது ஆஃபர் அப்படிங்கிறது நேற்று ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 25% ஆஃபர் அப்படிங்கிறது இருக்குது, டபுள் டைம் வேலிடிட்டி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது Y904 அப்படிங்கிற கோடை யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து லட்சியம் குரூப் 4 பேட்ச், குரூப் 2க்கான பேட்ச், ஸோ அதே மாதிரி மெகா பேக் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வந்து நம்ம கோடான Y904 கோடை யூஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ. ஓகேவா? சரி, ஓகே கைஸ். இப்போ வந்து நம்ம முன்னாடி இருக்கிற 2 விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஒன்று 2025 எஸ்ஐயை வந்து கண்டினியூ பண்ணுறது. ஓகே, கண்டினியூ மீன்ஸ் என்னென்னா, யாரெல்லாம் ஒரு 112 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் போட்டிருந்தீங்களோ உங்களோட பிசிக்கல் ப்ரிப்பரேஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுங்க. கரெக்டாக? அதே நேரத்தில் அதுக்கு கீழே போட்டிருந்தவங்களும் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ நீங்கள் ஒரு 105 100க்கு மேலே இருக்கிற எல்லாருமே வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி வேணாலும் மாறும், பட் நான் ரொம்ப சேஃப் ஜோன் அப்படிங்க 112க்கு மேலே நான் சொல்லுவேன். ஸோ 112 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்க எல்லாருமே வந்து உங்களோட பிசிக்கலை கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. அதே மாதிரி அதை 100க்கு கீழே, ஓகே, ஸோ 100க்கு கீழே வந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பார்டர் லைனில் இருக்கிறவங்க கொஞ்சம் அடுத்த எக்ஸாம்ஸையும் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிங்க. கரெக்டாக? அடுத்து என்னென்ன சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி இப்போ வந்து இது பிசிக்கல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தாலும் 112 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்க, 100 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்க எல்லாருமே 100 கொஸ்டின் வரைக்கும் கட் ஆஃப் அந்த கம்யூனல் ரேங்க் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் டாப் ரேங்க் அப்படிங்கிற டாப் பொசிஷனில் ஜென்ரல் டர்ன் அப்படிங்கிறது 112 கொஸ்டினுக்கு மேலே போட்டவங்க ரொம்ப சேஃப் ஜோன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எனக்கு தெரிஞ்சு ஜனவரி எண்டுக்குள்ளே ரிசல்ட் வர்றதுக்கே சான்சஸ் இருக்குது. ஓகே, பட் அதை பற்றின நான் என்னோட கணிப்பு தான் சொல்கிறேனே தவிர, பட் அதை பெருசாக எந்த ஒரு அப்டேட்டுமே கிடைக்கல. ஓகே, என்னோட கணிப்பு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா இன்னும் வந்து பிசிக்கான ரிசல்ட்டே வந்து இப்போ தான் வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து பிசிக்கல் கண்டக்ட் பண்ணி அதுக்கே வந்து எனக்கு தெரிஞ்சு பொங்கல் ஆயிரும். கரெக்டாக? பொங்கல் லாஸ்ட்டில் ஆயிரும். ஸோ அதனால் இது வந்து ஆஃப்டர் பொங்கலுக்கு அப்புறம் தான் நம்ம ஜனவரி எண்டில்
ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணாலும் இந்த டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்டுக்கு பிசிக்கல் அப்படிங்கிறது கொடுத்துருக்கிறதுனால மேபி இந்த டைம் வந்து கொஞ்சம் அதிகமான டைம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக? ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்ச் போச்சு அப்படின்னா அந்த டைமில் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கும். ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்குறது டிலே ஆகும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். பட் எக்ஸாக்டாக இதுதான் நடக்க போகுது அப்படின்னு இன்றைக்கி டேட் வரைக்கும் எந்த ஒரு அப்டேஷனும் நம்ம டிஎன்இ சர்வீஸ் தரப்புலேருந்து வரல. அப்படி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகே, நம்ம பண்ணுறவங்க பண்ணிக்கிட்டே இருங்க. இது ஒரு கேட்டகரி. இன்னொரு கேட்டகரி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது நம்ம ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ லாஸ்ட் மந்த்தே இதை வந்து கொடுத்துருந்தாங்க. 150 சோகோ கரெக்டாக சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர் அப்படிங்கிற புதுசாக இந்த வேக்கன்சி அப்படிங்கிறத லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர். ஓகே, இதுவுமே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து எஸ்ஐ கேட்டரில் தான் வரும். கரெக்டாக? எஸ்ஐ கேட்டரில் தான் வரும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது எவ்வளோ வேக்கன்சி இருக்க போகுது அப்படின்னா 150 வேக்கன்சி வந்து வருது. கரெக்டாக? 150 வேக்கன்சி. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருக்கிற மேக்ஸிமம் எல்லாருமே இதுக்கு வந்து எலிஜிபிளாக இருக்காங்க. பிஎஸ்சி சயின்ஸு, பாட்னி, சுவாலஜி. அதே மாதிரி இதுக்கான வேக்கன்சி 150 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இதை பற்றின ஃபர்தராக எல்லா டீட்டெயிலும் வந்து அடுத்தடுத்து வந்து நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ இது எல்லாமே வந்து இதுதான் இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் வந்து நான் உங்களுக்கு அடுத்தடுத்து நான் இதோட டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போதைக்கு இது வந்து ஜஸ்ட்டு ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகே, இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வருது, எப்போ எக்ஸாம், ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இது யாருக்கு அப்படின்னா இந்த எக்ஸாமை வந்து எஸ்ஐ எக்ஸாமை நல்லா பண்ணாதவங்க அடுத்து இதுவும் இந்த மாதிரி வேக்கன்சி இருக்குது. இதுக்கு வந்து பிசிக்கல் கிடையாது. ஸோ நார்மலான ஒரு எக்ஸாம் மட்டும்தான் இருக்குது. அதே மாதிரி இன்டர்வியூ இது இருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டாக? ஸோ இதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களில் அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ 150 வேக்கன்சி இதில். ஓகே, சரி, ஓகேங்க. ஸோ இதுக்கும் படிங்க அப்படின்னு சொல்கிறேன். இதுக்குமே வந்து அதே ஜிஎஸ் தான் இருக்கும். பட் கொஞ்சம் சப்ஜெக்ட் பேப்பர் அப்படிங்கிறது இதில் வரும்னு நினைக்கிறேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் வேறு என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா டிஎன்பிசி சைடு போகிறது வேறு வழியே கிடையாது. கரெக்டாக? ஸோ இந்த 150 வேக்கன்சி அப்படிங்கிற அதே மாதிரி 2026 எஸ்ஐ வேக்கன்சி வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த சோகோ அப்படிங்கிற சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கன்ஃபார்மாக வரப்போகுது. ஓகே, அதே மாதிரி பிசி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இந்த பிசிக்கான ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணி பிசி வேணால் இயர் எண்டில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக? ஆனால் எஸ்ஐ வந்து வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியல. ஏன்னா 2023 பேட்சே வந்து பார்த்தீங்கன்னா ஜானில் தான் ட்ரைனிங்கே போகிறாங்க. ஓகே, 2023 எஸ்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ Jan 5 தான் வந்து உங்களுக்கு ட்ரைனிங்கே போகிறாங்க. அப்போ அவங்களே வந்து 2026 வரைக்கும் ஆக்குபை பண்ணியிருப்பாங்க. அப்புறம் 2025 பேட்ச் எஸ்ஐஸ் வேறு இருக்கிறாங்க. ஸோ அதனால் இது வந்து ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். இது வந்து 2027 தான் ட்ரைனிங்கே ஸ்டார்ட் ஆக போகுது. கரெக்டாக? அதனால் இவங்களுக்கு அவசரம் கிடையாது, பொறுமையாக தான் இந்த ப்ராசஸை வந்து பண்ணுவாங்க. 2027 தான் 2025 பேட்சுக்கான எஸ்ஐக்கான ட்ரைனிங் அப்படிங்க ஸ்டார்ட் ஆகும். கரெக்டுங்களா? சரி, ஓகே. அதனால 2026 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அவசரமாக அவங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்ல வரேன். ஓகே, அதனால அவங்க பொறுமையாகவே 2026 எண்டு இல்லைனா 2027 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் தாண்டி போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் கன்ஃபார்மாக எதுவுமே வந்து அஃபிஷியல் நியூஸ் கிடையாது. ஓகே, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதை தாண்டி நம்ம சைடு வேறு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தேவை ஏதோ ஒரு வேலை. கரெக்டாக? ஒரு சில பேர் மட்டும்தான் நான் போனால் வந்து டிபார்ட்மெண்ட்டில் தான் போவேன், எஸ்ஐயில் தான் போவேன், இல்லை வந்து யூனிஃபார்மில் தான் போவேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன். கரெக்டாக? இல்லை சார் எனக்கு வந்து ஏதோ ஒரு கவர்மெண்ட் ஜாப் போகணும் அப்படின்னு எய்மில் இருக்கிறவங்க டிஎன்பிசியை ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. கரெக்டாக? ஏன்னா டிஎன்பிசிக்கு உங்களுக்கு வந்து குரூப் 1 சர்வீசஸும் கொடுத்துருக்காங்க. ஜூன் 23 நோட்டிஃபிகேஷன். அதே மாதிரி உங்களுக்கு வந்து செப்டம்பர் 6 எக்ஸாம் அப்படிங்கிறதோ. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 11 நோட்டிஃபிகேஷன் பப்ளிஷ் பண்ணி அக்டோபர் 25. அதே மாதிரி உங்களுக்கு வந்து குரூப் 4 எக்ஸாம் வந்து அக்டோபர் 6 பப்ளிஷ் பண்ணி டிசம்பர் 20 உங்களுக்கு வந்து எக்ஸாம் அப்படின்னா அதையும் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ அப்போது நீங்கள் டிஎன்பிசி சைடு இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும்போது நீங்கள் அந்த சைடும் ஃபோக்கஸ் பண்ணுறது நல்லது. கரெக்டாக?
கரெக்டாக. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 3 எக்ஸாம் இருக்குது. பட் இதுக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்ஜாக இறங்கி படிக்க வேண்டியது இருக்குது. கரெக்டாக. ஏன்னா இது நம்ம எஸ்ஐ எக்ஸாம் மாதிரி நார்மலாக நம்ம வந்து எடுத்துக்கோ. எஸ்ஐ எக்ஸாமே வந்து கடைசியில் நம்மளை டிஎன்பிசி மாதிரி ஏமாத்துற மாதிரி ஆயிடுச்சு இந்த வருஷம். கரெக்டாக. அது வேறு விஷயம். பட் இருந்தாலும் அந்த லெவலுக்கு நம்ம இதை யோசிக்காமல் ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் டிஎன்பிசி எக்ஸாம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். கரெக்டாக. ஏன்னா டிஎன்பிசி எக்ஸாம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நல்லாவே தெரியும். ஸோ அப்போ இதை வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக தெரியும். கரெக்டுங்களா. ஸோ அப்போ இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி ரயில்வேலையும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது வந்திருக்கு. ரயில்வேலையும் கேலண்டர் அப்படிங்கிறது ஆனுவல் கேலண்டர் அப்படிங்கிறது விட்டுருக்காங்க. ஸோ அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. கரெக்டாக. ஸோ அப்போது நம்ம சைடு இருக்கிற அடுத்து வேறு என்னென்ன சான்சஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னா 2026 கரெக்டாக யூஸ்வலாக ஸோ டிஎன்யூஎஸ்ஆர்பி 2026 பிசி நோட்டிஃபிகேஷன் வேணால் சான்சஸ் இருக்குது. பட் எஸ்ஐ நோட்டிஃபிகேஷன் வருமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பெரிய டவுட்டு தான். கரெக்டாக. ஏன்னா இது வந்து 2023 பேட்ச் 25 பேட்ச் 2 பேட்ச் வந்து வெயிட்டிங்கில் இருக்கிறதுனால இது வந்து அடுத்த ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட்டு. கரெக்டாக. அதேமாதிரி டிஎன்பிசி சைடு ஸோ குரூப் 1 எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி குரூப் 2 எக்ஸாம் இருக்குது. அதே மாதிரி குரூப் 4 எக்ஸாமும் இருக்குது. கரெக்டாக. இதை தாண்டி உங்களுக்கு டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமும் இருக்குது. அதையும் வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதே நேரத்தில் உங்களுக்கு வந்து ரயில்வே. ஓகே. ஏன் இதை வந்து பேங்கிங் எஸ்எஸ்சி எல்லாம் நான் இதில் சொல்லலை அப்படின்னா இது எல்லாமே ஒரே கேட்டகரி சிலபஸ் அப்படிங்கிறது. மோஸ்ட்லி நீங்கள் டிஎன்பிசிக்கு படித்தாலே இது எல்லாம் இதுவும் அட்டன் பண்ணிக்கலாம், ரயில்வேக்கும் அட்டன் பண்ணிக்கலாம். ரயில்வேல மட்டும் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக மேக்ஸுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். கரெக்டாக. ஏன்னா இங்கேயும் மேக்ஸ் இருக்குது பெருசாக. ஆனால் என்ன கொஞ்சம் ஃப்ளூயன்சி அப்படிங்கிறது அதிகம் அதில் மேக்ஸுக்கு. ஜிஎஸ்க்கு கம்மி. ஆனால் இங்கே வந்து ஜிஎஸ்க்கு அதிகம், மேக்ஸுக்கு வந்து கம்மி. ஓகே. ஸோ இதுதான் ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட். ஆனால் பேங்கிங் எஸ்எஸ்சி அப்படிங்கிறது அது அந்த பேட்டர்ன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட். பேங்கிங் படிக்கிறவங்க தான் எஸ்எஸ்சி பேங்கிங். ஸோ அந்த சிலபஸ் அப்படிங்க ஓரளவு எல்லாமே காமனாக இருக்கும். ஓகே. அதனால தான் அதை இங்கே நான் இன்க்ளூட் பண்ணலை. ஸோ ரயில்வேலையும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டிபிசி இருக்க போகுது. அதே மாதிரி குரூப் டி எக்ஸாம் அப்படிங்கிறதும் இருக்க போகுது. ஓகே. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு ஏஎல்பி நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து இருக்குது. ஸோ இது வந்து கேலண்டரில் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போது இந்த எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இனிமேல் ஒன்றுமே பண்ண முடியாது. முடிஞ்சது தான். கரெக்டாக. ஸோ அதனால் நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க. இவ்வளோ வேகன்சி டீட்டெயில்ஸோட இருக்குது அப்படின்னா நமக்கு தேவை ஏதோ ஒரு வேலை தான். கரெக்டாக. ஸோ அது கவர்மெண்ட்டில் கண்டிப்பாக உள்ளே போயே ஆகணும். அதே மாதிரி இது வந்து ஒன் வே மாதிரி. கரெக்டாக. ரிட்டன் வந்து நம்ம போகவே முடியாது. ரிட்டனில் வெளியில் போனீங்கன்னா நிறையா இழக்க வேண்டியது இருக்கும். அதனால் எப்படியாச்சும் ஒன் சைடு அப்படியே உள்ளே ஓடிடுங்க. கரெக்டாக. அதுதான் நம்ம பண்ண முடியுமே தவிர தத்தி பற்றியாச்சும் ஏதோ ஒரு எக்ஸாமில் ஃபஸ்ட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை உள்ளே போயிருங்க. நீங்கள் உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். கரெக்டாக. ஸோ அதனால் இருக்கிறத இந்த இதில் வந்து அந்த சோகோ அப்படிங்கிறத நான் விட்டுட்டேன் பார்த்தீங்களா. ஓகே. இந்த எஸ்ஐ வந்து கொஞ்சம் டவுட்டு தான். ஓகே. ஸோ இதை விட்டுருங்க. அதே மாதிரி இந்த சீன் ஆஃப் கிரைம் ஆஃபீஸர் இந்த சோகோ அப்படிங்கிற இந்த எஸ்ஐ கிரேடுமே வந்து நெக்ஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வரும். கரெக்டாக. இதை நம்ம விட்டுட்டேன். ஸோ இது வந்து சயின்ஸ் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க, பிஎஸ்சி சயின்ஸ் பேக்ரவுண்டு இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ண முடியும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த சான்சஸ் அப்படிங்கிறது 2026 நம்ம கண்ணு முன்னாடி இன்னும் இருக்குது. ஓகே. முடியலை. எஸ்ஐ எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. அதை பற்றி யோசித்து ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் நம்மக்கிட்ட முடிஞ்சதை பற்றியே யோசித்து இருக்கிறத விட்டுறக்கூடாது. கரெக்டாக. ஸோ அந்த மாதிரி 2026 நமக்கு இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஒன்று மட்டும் நம்ம பண்ணணும். என்ன பண்ணணும் அப்படின்னா படிக்கணும். கரெக்டாக. இன்னும் அதிகமாக படிக்கணும், ஓடணும். கரெக்டாக. ஸோ அதுக்கு வந்து ரெடியாக இருந்துக்கோங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் இருக்கிறோம். அதே மாதிரி உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குது என்ன காண்டாக்ட் பண்ணால் நம்மளோட டெலகிராம் ஐடி கூட நம்ம முன்னாடி கொடுத்துருப்போம். என்னோட டெலகிராம் ஐடி உங்களுக்கு தெரியல, Y904 பூபதி. ஓகே. Y904 பூபதி அப்படின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி பாருங்கள். நம்ம குரூப் இருக்கும். அதுலேயும் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கரெக்டாக. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு நான் இப்போ பேசுனது புரிஞ்சிருக்கும் அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கிறிஸ்மஸ் ஆஃபர் மட்டும் சொல்லிட்டு அதோட நம்ம முடிச்சுக்கலாம். கரெக்டாக. ஸோ குரூப் 4க்கு லட்சியம் அப்படிங்கிற பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா முந்தானத்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி குரூப் 2க்கான
குரூப் 2 பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 27. ஸோ நாளை கழித்து வந்து இதை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இல்லை நான் வந்து டிஎன்பிசியும் படிக்கிறேன் எஸ்ஐயும் படிக்கிறேன் அப்படின்னா மெகாபேக் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனாக இருக்கும். கரெக்டாக? ஸோ கிட்டத்தட்ட டிஎன்பிசி மெகாபேக் எடுத்திங்கன்னா 2 இயர் வேலிடிட்டி. கரெக்டாக? அப்போது 2027 கிறிஸ்மஸ் வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். இன்றைக்கி கிறிஸ்மஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்கன்னா 2027 கிறிஸ்மஸ் அன்றைக்கி வரைக்கும் இந்த வேலிடிட்டி. அப்போது 2027 கிறிஸ்மஸ் வரைக்கும் எத்தனை பேட்சஸ் போட்டாலும் உங்களால் அக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக? வெறும் 4299 ஆஃபரில் போயிட்டு அதே மாதிரி தமிழ்நாடு மகாபேக்கு 5299. இது நீங்கள் எடுத்திங்கன்னா டிஎன்பிசி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே, எஸ்ஐ கிளாஸ் எல்லாமே வந்து 2 வருஷத்துக்கு பார்க்க முடியும். இதுவுமே வந்து ஆஃபரில் போய்கிட்டு நீங்கள் எதில் ஜாயின் பண்ணாலும் Y904 அப்படிங்கிற கோடு யூஸ் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, சரி, ஓகே கைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோ நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். ஓகே, நன்றிங்க. தேங்க்யூ கைஸ்.